ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சிவா சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கேது பகவானை பற்றி ஐயா பேச சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கேது பகவான் ஞானத்தின் காரகன். ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம். இப்போ சூரிய பகவானை சுற்றி வரக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா 7 கோள்கள் 6 கோள்கள் சுற்றி வருது பூமி. அப்போது பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அந்த பூமியை நிலவுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் சுற்றி வரார். இப்போ சூரியனுடைய வீதிக்கும் சந்திரனுடைய வீதிக்கும் ரெண்டும் சம்மந்தப்படக்கூடிய துருவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வடதுருவம் தென் துருவம் நிழல். அதனுடைய நிழலுடைய தன்மையை தான் பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பூமிக்கு வரக்கூடிய கிரகங்களுடைய தாக்குதல்களை சந்திர பகவான் எடுத்து அந்த சந்திரனுடைய அமைப்பையும் வச்சு தான் இந்த பூமி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நன்மை தீன்மைகளை அனுபவிக்கிறது. அப்போ சூரியனை வச்சு நம்ம லக்னத்தை எடுக்கிறோம், சந்திரனை வச்சு சந்திர லக்னம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுக்கிறோம். அப்போது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட யோகம் அப்படிங்கிறத நன்மை தீமையை இந்த ராகு கேதுங்கிற இந்த நிழல் கிரகம் தான் 7 கிரகத்தை தாண்டிலும் இந்த நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அதிகமான நல் பலனா தீய பலனா? அப்போது ஒரு சர்ப்பம் சந்தோஷமாக கடித்தாலும் விஷம், துக்கமாக கடித்தாலும் விஷம். ஆமாவா இல்லைங்களா? பாம்புங்கிறது விஷம் தானே. அப்போது இந்த கேது பகவானுடைய மகிமை அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கிறார் ஐயா. உணர்ந்து துன்பங்களை உணர்ந்து துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தை நம்ம மேலே கொட்டி அதில் இன்ப துன்பங்களை அனுபவித்து அட இவ்வளவுதானவா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வெறுப்பை அடைய வச்சு மோட்சம்னு சொல்லக்கூடிய விதி எப்படான்னு சொல்லி தேடலை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கேது பகவான். அப்போ அவர்கிட்ட போய் ஆசாபாசங்களை எதிர்பார்க்க முடியுமா? இல்லை அவர்கிட்ட போய் ஒரு வேகத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்ட இந்த வேகத்தையோ ஆசாபாசத்தையோலாம் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக அவர் கொடுக்கக்கூடியது என்னன்னா ஞானம் மோட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் அவர் கொடுப்பாரு. இப்போ அஸ்வினி மகம் மூலம் 3 நட்சத்திரமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நெருப்பு வீட்லேயே இருக்குது. மேசம் சிம்மம் தனுசுன்னு சொல்லக்கூடிய நெருப்பு வீடுகள்லேயே இருக்குது. 27 நட்சத்திரங்களில் முதல் மூத்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் அஸ்வினி. அஸ்வினி தேவர் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கேதுனுடைய நட்சத்திரம். அரசனுடைய மணிமகுடமாக இருக்கக்கூடியது மகம் நட்சத்திரம். அந்த மக நட்சத்திரமும் கேதுனுடைய நட்சத்திரம். சஞ்சீவனி மலையவே அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்தவர் யார்? ஆஞ்சநேயர். அவருடைய நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கேதுனுடைய நட்சத்திரம். தர்ம திரிகோணம். அப்போ அந்த இடத்துல கேது பகவான் என்ன சொல்ல வர்றார்? தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பலப்படுத்தி காமிக்கிறார். இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு கேதுனுடைய அமைப்போடு அவங்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கேதுனுடைய சாரத்தில் எந்தெந்த கோள்கள் இருக்கோ அதுவும் கேதுனுடைய திசையை தான் செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ சந்திர திசை ஓடிட்டு இருக்கு. அஸ்வினி மக மூலத்தில் அந்த சந்திரன் நிற்கிறாருன்னா அது எந்த திசையை குறிக்கும்? கேதுனுடைய திசையை தான் அந்த சந்திரன் தன்னுடைய திசையாக காட்டுறாரு. அப்போ அவருடைய குணம் என்ன, அவருடைய தன்மை என்ன, கேது பகவானுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேது பகவான் பாட்டி, பழமைகளை புரட்டி போடக்கூடியவங்க. கேதுனா ஜடாமுடி, கேதுனா ஞானம். கேது கொடுக்கக்கூடியது செவ்வாயினுடைய தன்மை, ஆக்ரோஷம் கோபம் வேகம் இதையெல்லாம் கொடுப்பார். இப்போ கேது நம்மளுக்கு தீமை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா மந்த குணத்தை கொடுப்பாரு, ஞாபக மறதியை கொடுப்பாரு, குடல் பிரச்சனையை கொடுப்பாரு, மோசன் பிரச்சனையை கொடுக்கறதெல்லாம் கேது பகவான் தான். அந்த மாதிரியான ருணரோகம் வலியை உடம்புல அதிகப்படுத்தி கொடுப்பாரு. தேகத்தில் அதிகமான முடி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கேதுனுடைய தன்மை. இப்போ சடாமுடியெல்லாம் வச்சுட்டு சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் யாரால் வயப்பட்டவர்கள்? கேதுவால் வயப்பட்டவர்கள்.
அப்போ அந்த கேதுவனுடைய தன்மையை உணர்ந்து அவங்களுடைய சார்பில் நம்ம இயக்கிக்கிட்டோம்னா கேது பகவானை வென்றுட்டோம்னு அர்த்தம். அதுக்கு மேலே என்னென்ன தேவையோ அந்த ஜாதகனுக்கு தேவையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கேது பகவான் கொடுத்துருவார். இப்போ கேது பகவானுடைய வரலாறு வந்துட்டு நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா வடதுருவம் தென் துருவம், இந்த துருவ நிழல் வந்துட்டு ராகு கேதுன்னு சொல்கிறோம். அப்புறம் நம்ம கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுபர்பானுன்னு சொல்லக்கூடிய அசுரர் பார்க்கடலை வந்துட்டு கடையும் போது பார்க்கடல் எப்படி மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி வலது பக்கம் பார்த்தீங்கன்னா தேவர்களும் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரத்தில் அந்த பார்க்கடல்ல இருந்து வரக்கூடிய அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்கும்போது சுபர்பானுன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரர் தேவர்களோடு ஒன்றா கலந்து அந்த அமிர்தத்தை வந்துட்டு எடுத்து பருகிறார். பருகின உடனே இந்த சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணிடுறாங்க, சாடையாக காமிச்சு கொடுத்துட்றாங்க, இவர் அசுரர் வந்துட்டு அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாருன்ட்டு. உடனே விஷ்ணுவுக்கு வந்துட்டு கோபம் வந்து தன்னுடைய அந்த சுண்டு வரலை வச்சுருப்பாரே, அது என்ன வச்சுருக்காரு அவர், சக்கரத்தால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிரசை வந்துட்டு முண்டம் பாதி கண்டம் பாதியை அப்படியே சிரச்சேதம் பண்ணிடுறாங்க. அமிர்தம் உண்ட காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு உயிர் உண்டு. அப்போ சுபர்பானுன்னு ஒரு மனிதன் இரு உருவமாக மாறினது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ராகு கேது. 5 தலை சிரசு இல்லாமல் 5 தலையோடு மனித உடலோடு இருக்கக்கூடியவர் கேது பகவான். அவர் எங்கே இருக்கிறாரு, வட மேற்கு திசையில் இருக்கிறாரு. அங்கேருந்து எப்படி பார்க்குறாரு, தென் மேற்கு திசையை வந்துட்டு பார்க்குறாரு. அதே மாதிரியே மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டிருக்கக்கூடியவர் ராகு பகவான். அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் வந்து நிருருதிங்கிற மூலையில் போய் தென்மேற்கில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அது வட துருவம் தென் துருவம்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஓகே, கோச்சாரத்தில் இப்போ கேது பகவான் எங்கே இருக்கிறார், கேது பகவான் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1.5 வருடம் ஆகிறது, 18 மாதம் ஆகுது. அப்போது அவர் வந்து எப்படி செயல்படுறார், வக்ரகதியில் அப்பிரதட்சணமாக செயல்படுறார். இப்போ 18 மாதமும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்துட்டு சிம்மத்துக்கு பயிற்சியாகி கேது பகவான் போக போகிறார். இது எல்லாத்துக்குமே தெரியும். சித்திரை 13ங்கிறது இப்போ ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய விஷயம். வைகாசி 4ங்கிறதும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதமாக தாண்டி வருவார். அப்போ 9 பாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 மாதத்தில் கடந்து முடிச்சிருவார். இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உத்திரம் 3வது பாதத்தில் கேது பகவான் இருக்கிறார். சரி, இப்போ ராகு கேது பயிற்சி உத்திரம் 1 பாதத்துக்கு ராகு கேது பயிற்சியாகி போகும்போது இந்த கேது பகவான் உத்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் உள்ளே போகும்போது எந்தெந்த பாதங்களை வந்துட்டு பாதிப்பார் அப்படின்னம்னா உத்திராடம் கிருத்திகை தன்னுடைய திரிகோண பாதங்களை கட்டாயமாக பார்ப்பார், பாதிப்பார். அப்போ மொட்டையாக நம்ம சிம்மராசிக்குள்ளே கேது வந்துருச்சு, சிம்மராசியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எந்த கால அளவு எத்தனை மாதம் எப்படி அதனுடைய பார்வை இருக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கு போடணும். அப்போ ஒரு பாதத்தை கேது பகவான் கடக்கிறதுக்கு 2 மாத காலம் ஆகும்னா அப்போ உத்திரம் 4வது பாதம் கீழே, உத்திராடம் 4வது பாதம் தனுசு, அதே மாதிரி கிருத்திகை 4வது முதல் பாதம் கிருத்திகை முதல் பாதம், உத்திராடம் முதல் பாதம். அப்போ மேசம் சிம்மம் தனுசில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இப்போ கேது தனுசையும் பார்க்கல, உங்களுக்கு மேசத்தையும் பார்க்கலையே, பாதிக்குமான்னா கட்டாயமாக பாதிக்கும். அடுத்து அப்படியே 4வது பாதம் பூர நட்சத்திரத்தினுடைய 4வது பாதத்துக்கு போகிறப்ப பரணி 4வது பாதம், பூராடம் 4வது பாதம் பாதிக்கப்படும். அப்போ பூர நட்சத்திரத்தினுடைய 3வது பாதத்துக்கு போகிறப்ப இங்கே பரணி 3வது பாதம், பூராடம் 3வது பாதம். அப்படியே பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு தன்னுடைய 16வது மாதத்தில் தான் வருவார். முதல் பாதத்துக்கு 16வது மாதத்தில் தான் வருவார். அப்போ டோட்டலாக நம்ம வந்துட்டு ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு, சிம்மத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியெல்லாம் பாதிக்காது. சரி, ராசிப்படி இப்போ லக்னப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருக்குது. இப்போ ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். இப்போ 4வது வீடு சிம்மம், சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ ஒரு ஐப்பசி மாதம் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னம்னா சூரியனுடைய காலில் அந்த கேது பகவான் போகக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகனுடைய தாயாரை பாதிக்கும்.
இப்போ ஐப்பசி மாதம் என்ன ஆகும்? சூரியன் நீச்சமாயிருவார். கோச்சாரத்தில் கேது பகவான் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே போவார். 4வது முதல் பாதத்துக்கு போவார். இப்போ முதல் பாதத்துக்கு போகிறப்ப சூரியனுடைய தன்மை அங்கே குறையுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 4வது வீடாக இருக்கக்கூடிய தாயாருடைய ஹிருதயத்தை பாதிக்கும். இப்போ 10வது வீடு விருச்சகம். இப்போ விருச்சகத்தில் இருந்து பார்க்குறப்ப 10வது வீடு வந்துட்டு உங்களுக்கு சிம்மமாக இருக்கும். அதில் உத்திர நட்சத்திரம், அதுலேயும் அவங்களும் ஐப்பசி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன பண்ணும்? 10 ஜீவன் அந்த இடத்துல கர்மா. ஒருவேளை அந்த சூரியன் நீச்சமாக இருக்குது, எந்த ஒரு சுபருடைய பார்வையும் இல்லாத பட்சத்தில் அந்த நேரத்தில் தொழிலில் பணத்தை போட்டாங்கன்னா கட்டாயமாக பணம் போயிட்டு லாக் ஆகிக்கும். சுக்கிரன் வந்து நீச்சம், சுக்கிரனுடைய சாரத்தில் கேது போய்கிட்டு இருக்குதுன்னா 7, 12 பாதிக்கும். இப்போ 7ங்கிறது யார்? மனைவி. அப்போ எங்கே எப்படி பாதிப்பார் பாருங்க. எல்லா ராசிக்குமே கேதுனுடைய தொடர்பு அப்படிங்கிறத வச்சு, கோச்சார தொடர்பை வச்சு நம்ம வந்துட்டு கணக்கெடுக்கலாம். இதில் திசை புத்தி நம்மளுக்கு ஃபேவரபுளாக ஓடல அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராகு கேது பயிற்சியால் கட்டாயமாக துன்பங்கள் கொடுக்கும். இப்போ கேதுனுடைய நேர்பார்வை கொள்ளும். நேர்பார்வை எங்கே பார்க்கும்? 7வது வீட்டை பார்க்கும். அப்போ கேது பயிற்சி ஆகிறார். அந்த 7வது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 180வது டிகிரியில் ஏதாவது கோள் இருந்ததுன்னா அதனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலமும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 3, 11 பார்வையை காட்டிலும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை இந்த கேது பகவான் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆக்டிவேட் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்த கோள்கள் என்னென்ன நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? கேதுவோட சேர்ந்த கோள்கள். இப்போ கேதுவோட சூரியன் சேர்ந்துட்டார். சூரியன் யாரு? பிதா, அப்பா. அடுத்தது சிரசு, அடுத்தது கௌரவம், அடுத்தது ஹிதயம், அடுத்தது நல் நடத்தை, பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம். இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சூரிய பகவான். பித்த தேகத்தை கொடுக்கும், ஜுவரத்தை கொடுக்கும், எப்போவுமே அவங்க உடம்பு ஹீட்டாக இருக்கும், தோல் நோய்களை கொடுக்கும், தந்தையாருக்கு கட்டாயமாக பாதிப்பை கொடுக்கும். அப்போ இதுக்கு பேர் கிரகணம். சூரியனையும் சந்திரனையும் ராகு கேது பிடிச்சா கிரகண தோஷம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிரகணம்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதம் இப்போ வருது. இந்த ஆவணி மாதத்தில் கேதுவும் அங்கே தான் இருக்கும், சூரியனும் அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கும்ப ராசியிலங்கேது அந்த குழந்தை பிறக்குதுன்னா தாய் தந்தை 2 பேர்த்தையுமே நசுக்கும் கோச்சார ரீதியாக. அப்போ அந்த கோச்சார ஜாதகம் தானே ஜனன ஜாதகமாக மாறும். அப்படியே அந்த குழந்தைய வந்துட்டு தத்து கொடுத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஆடியில் பிறந்த ஆகாது, சித்திரையில் பிறந்த ஆகாதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சூரியனோடு கேது சந்திரன் இணையுது அப்படின்னு சொன்னோம்னா நிஜமாலும் அந்த குழந்தை தான் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ சூரியனோடு கேது சேர்ந்ததுன்னா தலைமைத்துவத்துக்கு கட்டாயமாக போகக்கூடாது, அங்கே ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத கொடுக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும், எப்போவுமே ஜுவரமாக உடம்பு வந்துட்டு ஹீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். இவங்களுக்கு வந்துட்டு தந்தையாரோட நெருங்கி இல்லாமல் இல்லை தந்தையார் கொடுத்த தொழிலை ஃபாலோ பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் செயல்படுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். அப்போ சூரியன்னா சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வரப்ப இந்த கேதுனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறையும். தலைமைத்துவத்தினால அவமானப்படுறதுக்கு தலைமையை ஏற்றுக்காமையே இருக்கலாமே, அது பரிகாரம் தானே. இப்போ கேது பகவான் என்ன பண்ணுவார்? நீ விரும்பி கஷ்டத்தை அனுபவிக்கிறியா இல்லை விரும்பாத கஷ்டத்தை அனுபவிக்கிறியா, எப்படினாலும் நான் உனக்கு அதில் ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பேங்கிறார். அப்போ அந்த பாடத்தை கற்றுக்க என்ன ஆகும்? நம்மளுக்கு அனுபவம் ஞானம் உண்டாகும். அப்போ ஞானக்காரகன் கேது சும்மா ஞானத்தை கொடுப்பாரா? துன்புறுத்தி தானே கொடுப்பார், அடித்து தானே கொடுப்பார். அப்போ கெடுத்து இனிமே வேற எந்த வழியும் என்னை கெடுக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நம்ம அடையும் வரையிலும் கேது பகவான் நம்மளுக்கு துன்பங்களை கொடுப்பாரு. இதில் எல்லாத்துலேயுமே நான் தெளிஞ்சிட்டேன், எனக்கு அறிவு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கேது பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்போ கேது சந்திரனோடு கூடும்போது சந்திரன் தான் மனநிலை மறதியை கொடுக்கும், தாயாரை பாதிக்கும், நீர்நிலை ஏதாவது நம்ம கிணறு வெட்டினோன்னா அந்த கிணத்துல வந்து தண்ணி குறைஞ்சி போயிடும், போர் போட்டோம்னா தண்ணி இல்லாமல் போயிடும். இப்போ அந்த கேது சந்திரனோடு சேரும்போது நீரையும் பாதிக்கும், நிலத்தையும் பாதிக்கும், குடியிருக்கக்கூடிய வீட்டை பாதிக்கும், இடமாற்றம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இப்போ சந்திரன்னு சொன்னோம்னா தாயாருக்குரிய கிரகம், தாயாருக்கு பீடையை கொடுக்கும். சந்திரன் கேது இணைவிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த தாயாருடைய நட்பால் இந்த குழந்தைக்கு பாதிப்போ இல்லை இந்த குழந்தையால் தாயாருக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ ஏற்படும். இவங்க என்ன பண்ணிக்கணும்? சந்திரன் முழு சக்தியோடு எப்போ இருப்பார்னா சந்திரன் வந்துட்டு
பௌர்ணமி நாள் அன்னைக்கு முழு சக்தியோடு இருப்பார். அப்போ அந்த பௌர்ணமி நாளில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி, அதுவும் நாகரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள், அவங்க எப்படி இருப்பாங்க, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரியான தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போது கேது செவ்வாய் இணையுது, ஒரு குழந்தை ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ கேது அப்படிங்கிறவர் தணிக்கக்கூடியவர், சுருக்கக்கூடியவர், அடக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படிங்கிறது உடம்புல ஓடக்கூடிய குருதி, அதுலேயும் முக்கியமாக செவ்வாய்ங்கிறது எலும்பு மஜ்ஜை. இந்த எலும்புக்கு நடுவாண்டு போகும் பார்த்தீங்களா, அந்த கொலன்னு ஒரு ரத்தம், அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ அந்த எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய சக்தியை உறிஞ்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தேகம் பலவீனமாயிரும். அப்போ செவ்வாய் கேதுவோடு சேர்றப்ப மண் பிரச்சனை வரும், அண்ணன் தம்பி பிரச்சனை வரும், அண்ணன் தம்பிகளால் யோகம் இருக்காது. ஒரு போலீஸ்காரவங்களை பார்த்தா அவங்க நம்மளுக்கு சாதகமாக செய்ய மாட்டாங்க. வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வம்பு பண்ணுவாங்க. போர் குணம், யாரை பார்த்தாலும் ஒரு போர் குணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். அவங்களுக்கு எதுக்கால இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்து அன்பு வராது. வாலிபர்களுக்கு முக்கியமாக செவ்வாய் வாலிபர், போர் வீரன். இப்போ அவங்க மூலியமா துன்பத்தை தரணுங்கிறது அவருடைய ஐடியான்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருச்சு, இதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, செகந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உணவாக அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ மாதுளை, முதல்ல உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா, தெய்வத்தை கும்பிடுறோங்கிறது அப்புறம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் செல்வச் சிறந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம். முதல்ல நம்ம காத்துக்கணும், அப்புறம் அறிவை காத்துக்கணும். அறிவு காத்துக்கிட்டோம், நம்மளை காத்துக்கிட்டோம்னா ஞானம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் கேதுவோடு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம், செவ்வாய்னு சொன்னோம்னா சகோதரக்காரகன், மண்காரகன், உடம்புல இருக்கக்கூடிய குருதி, இதனால் பாதிக்கப்பட போகிறாருங்கிறத உணர்ந்து அதுக்குள்ளே சிக்காத தன்னைத்தானே பலப்படுத்திக்கிறது இதுக்குரிய பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த கேது பகவான் புதனோடு கூடி இருக்கிறார். நல்ல ஒரு ஜோதிடருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேது புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்களால தான் அந்த மெய்ஞானத்தை வந்துட்டு உணர முடியும். நிறைய கதைகள், நிறைய புத்தகங்களை எல்லாம் எழுதுவாங்க. அந்த புதன் கேது இணைவில் இருக்கக்கூடிய ஜாதகம் நிறைய புத்தகங்களை படிப்பாங்க. எப்பவுமே அவங்களுடைய தேடல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதன், சனி, உங்களுக்கு கேது, இதெல்லாம் ஒரு விதத்தில் ஆண் பெண் இரண்டரை கலந்த அலிரூபம். அவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய கணக்குங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த கணக்கு வழக்கில் இருக்கிறவங்க மட்டும் அந்த பத்திரம், பாண்டு, பேப்பர் விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது புதன் இணைவில் இருந்து பேப்பரில் கையெழுத்து வாங்குறது, அது முக்கியமாக ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பத்திரங்களை நல்லா படித்து பார்த்து அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரியே புதன் வலுத்திருந்ததுனாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, கணக்கு வழக்கு எழுத்து சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க. அந்த எழுத்தை 1க்கு 2 முறை கரெக்டாக இருக்கான்னு படித்து பார்க்கணும். கேது என்ன பண்ணுவார், ஒரு மந்தத்தை கொடுத்து அது என்னங்கிறத முழுசாக கவனிக்க விடாமல் அதில் ஒரு பிழையை கொடுத்து அதில் ஒரு வழியை கொடுப்பார். அப்போ தானே திட்டு வாங்க முடியும். இப்போ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு தடவை கொட்டுறாங்க, 2 தடவை கொட்டுறாங்க, 3வது தடவை கொட்ட போகிறாங்கங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அப்போ புதன் கேது இணைவு ஜோதிடத்துறைக்கும் வைத்தியத்துறைக்கும் சூப்பராக இருக்கும். சூரியனும் கேதுவும் இணைஞ்சு தந்தையால் பலன் இல்லைன்னாலும் ஞானத்தால் பலன் உண்டு. சித்த வைத்தியம், கேது சூரியன் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னாலே நல்ல வைத்தியர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த குண்டு வைப்பாங்க இல்லையா, இந்த அணுகுண்டெல்லாம் தயாரிப்பாங்களே, ஒரு சின்ன பாம் அந்த ஊரையே அழிச்சிரும்பாங்க. அந்த அணுவை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு உண்டு. சரி, இப்போ வந்துட்டு நம்ம புதன் கேதுவை பற்றி பேசிட்டோம். குருவும் கேதுவும் இணைந்தால், குரு ஏற்கனவே அவரும் ஞானகாரகன், அறிவு, புத்தி. அதே மாதிரியே கேது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவரும் ஞானகாரகன், மோட்சத்துக்கு அதிபதின்ட்டு. அப்போ இவங்க 2 பேரும் இணையிறப்ப என்ன பண்ணோம், நிதானமான அறிவை கொடுக்கும். ஏன்னா பின்மூளைக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான். கல்லீரல், கணையம், பின்மூளைக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். அப்போ மூளை எப்பவுமே அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ கேதுவோடு கூடுறப்ப கேதுவுக்கும் குருவுக்கும் நட்பு உண்டுங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவோட பகை உண்டு. ஆனால் இந்த குருவுக்கு என்ன பண்ணுமா, கேதுவோட நட்பு. ஏன்னா என்னோட கேரக்டரில் பாதி உங்கள்கிட்ட இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? குரு எல்லாத்துக்கும் வரம் கொடுக்கக்கூடியவர். அவர் என்னைக்காவது நகை நெட்டெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காரா? ஜடாமுடியோட ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு குரு வார்த்தால் கோடி நன்மை. அவருக்கு என்ன பெருசாக நன்மை பண்ணிக்கிட்டார்?
எதுவும் இல்லைங்கிறத உணர்ந்தவர் தானே குரு பகவான். அப்போ குருவுக்கும் கேதுவுக்கும் நல்ல ஒரு சம்பந்தம் உண்டு. இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறது குட்டு. எங்கே இணையக்கூடாதுன்னா 5ல் இணையக்கூடாது, 9வது வீட்டில் இணையக்கூடாது. சாமியார் முழு சாமியார் ஆக்கி விட்றோம். அப்போ குடும்பம், குழந்தை குட்டி, பாக்கியம், அது வேணும் இது வேணும்னு கேட்டால் கொடுப்பாரான்னா அங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் முக்காலமும் உணர்ந்தவங்களாயிடுறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு குணத்தை கொடுத்துரும். அப்போ குருவும் சனி பகவானும் இணையிறாங்க. இந்த சந்நியாச யோகம்பாங்க. சாரி, கேதுவும் சனி பகவானும் இணையிறாங்க. சந்நியாச யோகம்னா இதுதான் சந்நியாச யோகம். கேதுவும் சனி பகவானும் இணைஞ்சிட்டாங்கன்னா சந்நியாச யோகம். ஏற்கனவே மந்தம், நீ எல்லா ஆசைகளையும் சுருக்கக்கூடிய ஆள், உன்னோட நான் சேர்றப்ப என்னாகும், என்னோட குணம் இன்னுமே மந்தமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கு, ஆனால் எதுவும் இல்லை. வரும்போது எப்படி வந்தோமோ போகும்போது உடல் பெருத்து போகிறோம், இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேதுவும் சனியும் இணைஞ்சு கொடுக்கும். இந்த கேதுவும் சனியும் இணைஞ்சதுனா தான் பார்த்தீங்கன்னா சித்த மார்க்கத்தில் இருக்கிறது, சித்த வைத்தியம், அந்த தொடு சிகிச்சை, அவங்கள நேருக்கு நேர் பார்த்தோம்னாலே அவங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க நம்ம உடம்ப, நம்மளுக்கு எங்கெங்கே ஃபால்ட் இருக்குதுன்னு. அவங்க பார்க்கையிலே அந்த ஞானம் நம்மளுக்குள்ளே போய் நம்மளுடைய நோய்களை குணப்படுத்தும். இந்த ஆன்மாக்கள் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் பூமிக்கு வந்திருக்கிறதா அர்த்தம். அப்படியான ஒரு யோக பலம் இவங்களுக்கு உண்டு. அப்போ கேதுவும் சனியும் இணைந்தால் முழு சந்நியாசம். ஜடாமுடி, சுத்த துறவி, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அறியாத ஒரு பித்த நிலையில் சித்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியாக இருப்பாங்க. ஓகே, பாகவத்தில் கேது எங்கெங்கே ராகு கேது, இப்போ கேது இருந்தால் தனக்கு 7வது வீட்டில் ராகு இருக்க தான் செய்வார். லக்ன பாவத்தில் கேது இருந்தால் என்ன பண்ணும், உடம்புக்கு முதல்ல பிரச்சனையை கொடுக்கும், தலையில் பிரச்சனையை கொடுக்கும், தலையில் கண் பார்வையை குறைக்கும், காது கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத மந்தப்படுத்தும். கண்ணும் தெரியல காதும் கேட்கலின்னா அதுதானே ஞானம், ஆமாவா இல்லையா? எனக்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கல, எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது இல்லையா, அதுதானே ஞானம். அப்போது லக்ன பாவத்தில் கேது பகவான் இருக்கிறது, அவங்க என்ன பண்ணிக்கணும்னா எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான பரிகாரம். விழிப்புணர்வுனா என்ன? தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், ஏதாவது மந்திர சித்தி பண்ணணும், அவங்க தான் வாக்கிங் போகணும். எல்லா ஒளி கதிர்களும் நம்ம மேலே படுற மாதிரியாக அதிகாலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். அப்போ பொதுவாக லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறது, லக்னம் தான் எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த லக்ன பாவத்தையே கேது பகவான் பிடிச்சிட்டா சுத்த மந்தம் ஆகிடுவாங்க. அந்த சுத்த மந்தமாக ஆகக்கூடாதுன்னா அந்த விதியை எதிர்த்து போராடணும் அந்த ஆன்மா. அப்போ எப்படி போராடணும்? வேலை செய்யணும். உட்காந்தா கேது பிடிச்சிக்குவாருன்னா உட்காரவே கூடாது, எதையாவது ஒன்று தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது பாவங்கிறது தான் குடும்பம், வாக்கு. 2ல் கேது இருந்து நான் இதை சாதிச்சிருவேன், இந்த நேரத்துக்குள்ளே இதை முடிச்சிருவேன்னு சொன்னோம்னா கேது பகவான் அங்கே தான் வேலை செய்வார். நீ எப்படி சாதிச்சிட்றேன்னு பார்க்குறேன் நான், நீ சொன்ன வாக்கை எப்படி காப்பாற்றிடுறேன்னு பார்க்குறேன் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், போய் அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது 2 விதம் இருக்குது, குடும்பமா செல்வமா. கேது பாதிக்கக்கூடியது குடும்ப வாழ்க்கையவா இல்லை தனம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையவா? இந்த 2ல் ஏதாவது ஒன்றை தான் பாதிப்பாரே ஒழிய 2ஐயுமே எவ்வளோ பாதிக்க மாட்டார். இப்போ ஒரு பாவத்தில் கேது நின்று ஒரு திசையை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பாதிப்பார்? அந்த பாவத்தை தன்னுடைய வீடாக எடுத்துக்குவார். அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்காரோ அந்த வீட்டினுடைய பலனையும் தான் நின்று செய்வார். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு திரியோண நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்ததுனாலும் அதையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணிக்குவார். அவரோட எத்தனை கிரகங்கள் சேர்ந்துருந்ததுனாலும் அத்தனை கிரகத்தினுடைய சக்தியையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் அப்சர்வ் பண்ணிக்குவார். இவ்வளவு கேதுனுடைய சக்தியாக வேலை செய்யும். அப்போ குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்குன்னா என்ன பண்ணணும்? முதல்ல சுருக்குன்னு பேசுவாங்க, அந்த வார்த்தைகளை தணிச்சுக்கணும். வாக்கு, அப்போ வாயில் தான் நம்மளுக்கு கேது பகவான் இருக்காருன்னு அர்த்தம். மந்திர மொழிகளுக்கு கேது பகவான் கட்டுப்பட்டவர், தியான தவத்துக்கு கேது பகவான் கட்டுப்பட்டவர், அருகம்புல்லுக்கு கேது பகவான் கட்டுப்பட்டவர். ஒன்றும் இல்லை, அக்னீஸ்வரனை யார், அக்னி அசுரனை யார் முழுங்கிட்டான்னா பிள்ளையார். பிள்ளையாருக்கு என்ன பண்ணுறோம்? அருகம்புல் மாலை போடுறோம், அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுறோம். அப்போ அருகம்புல்ல போடுறப்ப அவருடைய அக்னி குறைஞ்சிருதா இல்லையா? அதனால தானே கேதுவுக்கு பரிகாரமாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம்.
ஏன்னா மேசம் சிம்மம் தனுசுல என்ன இருக்குங்க? அக்னி இருக்கு, நெருப்பு இருக்கு. அசுரகோள்னு சொல்கிறோமா இல்லையா கேது பகவான்? அப்போ அதனால தான் விநாயகப் பெருமானை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேதுவுக்குரிய பரிகாரமாக நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். இப்போ 3ல் கேது இருந்ததுன்னா முயற்சி தடையாகும், சகோதரனோட இளைய சகோதரனோட போட்டி வரும், இளைய சகோதரனால் ஒரு அவமானம், பொருள் இழப்பு ஏற்படும். அதே மாதிரியே சோல்ட்ரு வந்துட்டு பெயின் ஆகுறது, சோல்ட்ரு இடித்து அதில் வந்துட்டு ஒரு பிளேட் வைக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது பாவத்தில் கேது இருந்தால் கொடுக்கும். 4ல் கேது இருந்ததுன்னா இல்லடம் வாய்க்காது. நல்ல எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி போட்டிருந்தாலும் அவங்க போய் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. நல்ல ஒரு இல்லடம் வாய்க்காது. கூட மாந்தியும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் துர்சக்தி. அவங்க எங்கே போய் இருந்தாங்கனாலும் பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் எல்லாம் அவங்க வீட்டை தேடி வந்துடும். ஒரு ஜாதகத்தில் 4ல் கேது இருந்து கூட மாந்தி சேர்ந்துட்டார், என்னாகும்? பிதுர்கள்னால் யார்? உயிர் இல்லாதவங்க பேய்கள்னு சொல்லுவோமா? உயிர் இல்லை, ஆன்மா. இந்த 4ல் கேதுவும் மாந்தியும் ஒன்றா சேர்ந்துருந்து அந்த ஜாதகம் எங்கே போய் குடியிருந்தாலும் சீக்கிரமாக நெகட்டிவ் வைப்ரேஷனை உள்ளெழுத்துக்கும். அப்போ சொந்த வீடு இருக்காது, வண்டி வாகனம் வந்துட்டு பழுதாகும். இந்த பிரைட்டாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு வண்டி எடுக்காமல் ஒரு சாம்பல் நிறம், ஒரு லைட் நிறத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி இருந்ததுன்னா அது கேது பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். சரிங்களா? அப்போ 5ல் கேது புத்திர தோஷம், பூர்வ சாப தோஷம். முதல்ல பாட்டி, பெண் வர்க்கத்தாருடைய சாபங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு கேதுவனுடைய தன்மையாக இருக்கும். அப்போ 5ல் கேதுங்கிறது புத்திர தோஷம்னு சொன்னோம்னா குழந்தைகள்லாம் இருக்கும், ஆனால் குழந்தையால் நல்ல யோகம் தனக்கு இருக்காது. 5ல் கேதுங்கிறது புத்தி. அப்போ 5ல் கேது இருந்தால் நல்ல ஜோதிடர், 5ல் வந்துட்டு கேது இருக்கும். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானங்க அதில் போய் ஒரு சர்ப்பகோள் உட்காந்துருச்சுங்க, இது பாவம் இல்லைங்களா, நாகதோஷம் இல்லைங்களா அப்படின்னு சொன்னோம்னா அந்த 5 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அறிவு, அதோட மனசு, அந்த மனசுக்குள்ளே ஒரு ஞானம் புகுந்துருக்குன்னா அவங்க ஞானினா ஒரு ஜோதிடரையும் ஞானின்னு சொல்லலாம், சித்த வைத்தியரையும் ஞானின்னு சொல்லலாம். அப்போ 6வது வீட்டில் கெட்ட கிரகம் இருக்கலாம், கேது இருக்கலாம். அப்போ வம்பு தும்புக்கெல்லாம் இவங்க போகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகி போயிடும். ஏன்னா இங்கே தைரியத்தை குறைச்சிடுறாரு இல்லையா? 3ம் தைரியம்தான், 6ம் போர்க்குணம் தான். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். சொந்த தொழில் பண்ணாமல் மாத சம்பளம் ஓனர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்தோம்னா அந்த கேது அதுலேயே சரியாக போயிடுவார். 7வது பாவத்தில் கேது இருந்தால் லக்னத்தில் ராகு இருப்பார் தானே. அப்போ இந்த ஜாதகனுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும், மனைவிக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். அப்போ இது ஒரு மனவருத்தம். என்னை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இல்லாத ஜாதகத்தை இணைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே ராகு கேதுவை இணைக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த பாகமும் இன்னும் வலு குறைஞ்சு அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷத்துலேயும் அதே ராகு கேது தோஷத்துலேயும் தான் பிறவி எடுக்குது. சரிங்க. அப்போ 7ல் வந்துட்டு கேது இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்கள பூரணப்படுத்தவே முடியாது. சந்தேகப்படக்கூடிய மனைவி, கணவன் யாருக்கு வாய்ப்பாங்கன்னா 7ல் கேது இருந்ததுன்னா அந்த ஜாதகனுடைய துணை தன்னை சந்தேகப்படும். தன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா இவருக்கு வேறு யாராவது உதவி செய்வாங்களோ. அதே மாதிரியே நட்புனால அவமானம், பார்ட்னர்ஸ்னால அவமானம், தொழிலால் அவமானம் எல்லாம் அந்த 7ல் இருக்கக்கூடிய கேது தான். 7ல் கேது இருந்தால் மனைவி மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்க வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். 8ல் கேது பகவான், 8ஆம் அதிபதியும் கெட்டு, 8ல் நிறைய கிரகங்கள் வந்துட்டு இருந்து 8ல் அந்த கேது பகவான் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நிறைய கிரகங்கள் நடக்கக்கூடிய திசைக்குள்ளேயும் இந்த கேதுவே இருப்பார். அப்போ உடல் வந்து உச்சமாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடும். 8, 6, 8, 12, 3 இதில் எல்லாம் இந்த கோள்கள் இருக்கிறது நல்லதும்பாங்க. ஆனால் கட்டாயமாக கேது பகவான் 8ல் இருக்கிறதும் நல்ல சௌபாக்கியத்தை கொடுக்காது. 9வது இடம்ங்கிறது பாக்கியம், பாக்கிய பாகத்திலையும் கேது பகவான் இருக்கக்கூடாது. இப்போ பாக்கிய பாவத்தில் கேது பகவான் இருந்து 8லையும் 10லையும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா தந்தையார் எப்படி முன்னுக்கு வரணும்னு நினச்சாருனாலும் அவரை முடிச்சு கட்டிடும், முன்னுக்கு வர்றதுக்கு விடாது. 9ல் கேது இருந்து அதுக்கு பின்னும் முன்னும் பாவ கிரகங்கள் இருந்து அப்போ லாக் பண்ணிருச்சா, பாவகர்த்தாரி தோஷமாய் போயிருதா. இப்போ அந்த பாவாதிபதி எவ்வளவு பலமாக இருந்தாலுமே தந்தையாருடைய சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல குறைஞ்சி போயிடும். 10ல் பாவகிரகம் இருந்தால் சரிதான், ஆனால் கேது இருந்தால் சரிதான்னு சொல்ல முடியாது.
அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னா, அடிக்கடி தீட்டுக்கு போயிட்டு வர்றது, அதாவது ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வரதெல்லாம் அந்த ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்கு போறியோ இல்லையோ கெட்ட காரியத்துக்கு போய் பழகு. அப்போ கர்மஸ்தானம் தானே 10. கேது பகவான் ஆசைகளை ஒடுக்கினது தானே பிணம். அப்போ அந்த உடம்புக்கு பார்த்தீங்கன்னா, சடலத்துக்கு பார்த்தீங்கன்னா பூ மாலை வாங்கி போட்டு அது கடைசி வரைக்கும் அதுக்கு நல்லடக்கத்துக்கு உதவி செஞ்சு நம்ம வந்துட்டு ஒரு உதவி செய்கிறதே வந்து கேதுனுடைய தாக்கத்தை குறைக்கும். அப்போ 10ல் கேது பகவான் இருக்கார். 11வது பாவம் வலுத்திருந்ததுன்னா சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம். 2-11 கெட்டு இருந்து 10ல் வந்துட்டு கேது இருந்தால் அவங்களுக்கு சொந்த தொழில் வேண்டாம். 11வது பாவங்கிறது 12 பாவங்களிலும் சிறந்த இடம். 11வது பாவத்தில் எந்த கோள் இருந்தாலும் அது ஒரு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த கிரகம் சக்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. 11ல் நின்ற கிரகம் பாவியாக இருந்தாலும் நன்மை செய்தே ஆக வேண்டும். அவங்களுடைய அத்தனை ஆசைகளையும் இந்த ஜென்மத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ 11வது பாவத்தில் கேது இருந்து அந்த கேதுவுக்குரிய தொழில், கேது நின்ற சாரத்தின் அதிபதியினுடைய தொழில், அந்த கேது நின்ற வீட்டுக்கு அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அதுக்குரிய தொழிலை இந்த ஜீவன் எடுத்து செஞ்சால் கட்டாயமாக இந்த கேது நல்ல யோகத்தை கொடுப்பார், பாதிக்க மாட்டார். அடுத்தது 12வது பாவம். 12ல் கேது இருந்தால் மோட்சமா? யார் சொன்னா மோட்சம்னு? 5-9 தொடர்பு பட்டு அந்த 12வது வீட்டில் கேது இருந்து இந்த கேது நிற்கக்கூடிய நட்சத்திரமும் அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் திரிகோணத்தில் சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் பிறவி மோட்சம். ஆமாவா இல்லையா மேடம்? சொல்லுங்க. சும்மா 12ல் கேது இருந்தால் பிறவி மோட்சமா? கிடையவே கிடையாது. இந்த லிங்க் வந்துட்டு அந்த இடத்துல வரணும். அப்போ பரிகாரம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகவத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிக்கணும். எந்தெந்த ராசியில் நம்மளுக்கு வந்துட்டு கேது பகவான் இருக்காரோ அந்த ராசிக்குரிய காரகத்துவத்தை வந்துட்டு உயர்த்தணும். அதுவும் முக்கியமாக உயிர் காரகத்துவத்தை உயர்த்தி அவங்க நம்மளை திட்டுனாங்கன்னா கூட அந்த திட்டம் வாங்கிக்கிட்டு திரும்பவும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். இப்போ செவ்வாயோட கேது, சகோதரனுக்கு விட்டு கொடுக்கணும், சகோதரனோட போட்டி போடக்கூடாது. சகோதரனால தானே துன்பம் வருது, அந்த சகோதரனையே நம்ம வந்து கவர் பண்ணிடணும் அன்பால். அப்போ கேதுவை ஜெயிச்சிட்டோமா? சந்திரன் மேலே கேது, தாயாருக்கு பணிவிடை. சந்திரன் கேது அந்த இடத்துல கேது பகவானே மயங்கிடுவார். என்னப்பா அது, நான் இதை வச்சு தான் உனக்கு உங்கள் அம்மா மூலியமா சாபத்தை கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ அம்மாவையே கரெக்ட் பண்ணிட்டியே சொல்லுவாரா தாயார் பராசக்தி. இப்போ அந்த மாதிரியா ஒவ்வொரு பாவத்துக்கும் உள்ள உயிர் தன்மையுள்ள பொருட்களை, உயிர் தன்மையுள்ள மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்தும் போது கேதுவினால் உண்டாகக்கூடிய பாவ பார்வை குறைஞ்சு புண்ணிய பார்வை நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்புறம் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்பக விநாயகர், கற்பக விருட்சம் கேட்குறதெல்லாம் கொடுக்குமா இல்லையா? அப்போ கற்பக விநாயகர் அவங்களுக்கு நல்லது செய்வார். அது முக்கியமாக மேசம் சிம்மம் தனுசில் நான் சொன்ன மாதிரியா கிருத்திகை முதல் பாதம், உத்திரம் முதல் பாதம், அதே மாதிரி உத்திராடம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாங்கன்னா, பிள்ளையார்பட்டி போயிட்டு அருகம்புல்லால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இல்லைன்னா அபிஷேகத்தை கட்டளையில் போய் சேர்ந்துக்கணும். சேர்ந்துட்டு அந்த வெட்டி வேர் மாலை சாத்தி அந்த சாமியினுடைய அபிஷேக நீரெல்லாம் பட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். 1.5 வருஷ காலம் அதை வந்துட்டு எடுத்து தூக்கி போடாத ஒரு பக்கமாக வச்சுருக்கணும். அப்போ இந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ளே போன பிற்பாடு நம்ம வந்துட்டு இதை எங்கே வேணாலும் தூக்கி போட்டுக்கலாம். இது ஒரு குட்டி பரிகாரம். வேறு ஏதாவது கேட்கணுமா மேடம்? அப்புறம் திசையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கேது பகவான் போய் அமர்ந்திருக்காரோ அதுக்குரிய பலனை தான் எடுக்கணும். மொட்டையாக இந்த திசை இந்த வேலையை செய்யணும். குன்னத்தூர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க ஐயா. அப்போ ஒரு கேது திசை கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தின்னு வரிசையாக அப்படியே புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த திசையாக இருந்ததுனாலும் இந்த திசை இதை பண்ணணும்னு சொல்லி மொட்டையாக சொல்லக்கூடாது.
ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த கேது எந்த பாவத்தில் இருக்காரு, அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த கேது திசையில் எந்த பாவத்தை அவர் பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணுமே ஒழிய, மொட்டையாக அந்த கேது திசை, கேது புத்தி இந்த மாதிரி வேலை செய்யும், சுக்கிர புத்தி இந்த மாதிரி வேலை செய்யுங்கிறது வந்துட்டு அந்த பொது கணக்கு வந்து செல்லாதுங்க. சரிங்களா? என்னுடைய பேர் எஸ்பி பத்மபிரியா, பரமத்தி வேலூர்லேருந்து வரேன். நான் 9th படிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷ காலமாக ஜாதகம் பார்த்துட்ருக்கிறேன். எம்ஏ அஸ்ட்ராலஜி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் மார்க் என்னோடது. ஜோதிடத்து மேலே ரொம்ப என்ன சொல்கிறது, ஐயா சொன்ன மாதிரி காதல் அதிகம். நன்றிங்க. என்னோட நம்பர் 9442835113. 944 944 28 35 113. கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிக அற்புதமான முறையில் அழகாக எளிமையான முறையில் புரிகிற அளவுக்கு நிறைய நுணுக்கங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்த நம்முடைய பத்மபிரியா மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோட இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குன்னத்தூர் ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக திருச்செங்கோடு ஜோதிட சங்க செயலாளர் முருகேசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெகநாதன் ஐயா வாஸ்து நிபுணர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வாங்க மேடம். ஐயா அப்படியே ஒரு நிமிஷம் இருந்துச்சு இல்லைங்க, அப்படியே மேடம் அப்படியே பக்கத்தால் வாங்க. போடுங்க ஐயா, நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க வாங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய